இன்றைக்கி ஒரு சூப்பரான சப்பாத்தி குருமா ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா வந்து நம்ம அதில் மற்றது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்தது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மஞ்சள் பொடி, அது கூடவே கொஞ்சமாக வந்து வத்தல் பொடி காரத்துக்கு ஏற்ப வந்து நான் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுனால கொஞ்சம் காரம் வந்து கம்மியாகவே போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட வேணும்னா வந்து கரம் மசாலா கடையில் பேக்கெட் வாங்குறது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்பைசஸ் அரைச்சி போட்டாலும் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குருமா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாமே எடுத்திருக்கேன். இது கூட வேணும்னா பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், பன்னீர் இதெல்லாம் வந்து வேணும்னா ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆட் பண்ணிட்டு இந்த மசாலா கூட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிரட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம இதே மாதிரி வந்து சிக்கன் குருமாவும் கூட செஞ்சுக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நம்ம சிக்கனோ மட்டனோ ஆட் பண்ணி இதே மாதிரி இதில் கூட நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து தேங்காய் பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். தேங்காய் கூட நான் இன்றைக்கி என்னெல்லாம் அரைச்சிருக்கேன் அப்படின்னா வந்து சோம்பு, அது கூடவே வந்து கசகசா, அதுக்கப்புறமா 2 முந்திரி இதெல்லாமே நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக குருமாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அப்புறமா ஒரு குக்கரை விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து சூப்பராக ரெடி ஆகும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா வந்து அவ்வளோதான். குக்கரில் 3 விசில் வச்சு ரெடி பண்ணோம் அப்படின்னா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் சூடாக சப்பாத்தி போட்டு அது கூட சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரைஸ்க்கு கூட கொஞ்சம் ரசம் வச்சுட்டு இந்த குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும்.